நடிகை மாளவிகா மோகனன் ரயிலில் தன்னுடைய தோழிகளுடன் பயணித்திருந்தபோது பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக கூறியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ரயில் பயணத்தில் தனக்கு நடந்ததாக அவர் கூறுவது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மலையாள சினிமாவில் வலம் வந்து கொண்டிருந்த நடிகை மாளவிகா மோகனன் ரஜினியுடன் பேட்டா திரைப்படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இதன் பிறகு விஜயுடன் மாஸ்டர், தனுஷுடன் மாறன் ஆகிய படங்களில் நடித்த இவர் சமீபத்தில் விக்ரமுடன் இணைந்து தங்கலான் படத்தில் நடித்திருந்தார். இதன் பிறகு பாலிவுட்டில் என்ட்ரி கொடுத்துள்ள இவர் யுத்ரா என்கிற படத்தில் நடித்துள்ளார். இதனால் தற்போது பான் இந்தியா நடிகையாக இருந்து வருகிறார் மாளவிகா மோகனன். இந்த நிலையில் நடிகை மாளவிகா யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் சினிமா துறையிலும் பொது இடங்களிலும் அவர் பாதுகாப்பாக உணர்கிறாரா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர், மும்பை பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என மக்கள் நினைக்கின்றனர், ஆனால் அது தவறு. இப்போது நான் சொந்த கார் வைத்திருக்கிறேன். என்னிடம் மும்பை பாதுகாப்பானதா என கேட்டால் பாதுகாப்பானதே என்று கூறுவேன். ஆனால் நான் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் பேருந்து மற்றும் ரயில்களில்தான் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அப்போது நான் பாதுகாப்பாக உணரவில்லை. ஒருமுறை என்னுடைய தோழிகளோடு நான் லோக்கல் ட்ரெயினில் பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்போது இரவு 9:30 மணி இருக்கும் என்பதால் ரயில் காலியாக இருந்தது. சற்றும் எதிர்பாராத விதமாக வந்த ஒருவர் ஜன்னலுக்கு வெளியே நின்று கம்பியின் மீது கன்னத்தை காட்டி தனக்கு முத்தம் கொடுக்க சொல்லி கேட்டார். இவர் இப்படி கேட்டதுமே எங்களுக்கு பயம் வந்துவிட்டது. என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. எதையாவது சொல்லி திட்டினால் அவர் கோபமடைந்து ரயிலுக்குள் வந்து விடுவாரோ என்ற பயம் எங்களுக்குள் இருந்தது. இது போன்ற பல சம்பவங்கள் பெண்களுக்கு நடந்திருக்கும் என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் நடிகை மாளவிகாவுக்கு பாலியல் தொல்லை நடந்ததாக அவர் மனம் திறந்துள்ள சம்பவம் அவரது ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.